தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் மலைகளுக்கு நடுவே அமைந்திருந்த சிறிய கிராமத்தை சுற்றி உயரமான பாறைகள் நிறைந்திருந்தன. காலை விடிந்ததுமே கல்குவாரிகளில் சுத்தியல்களின் சத்தமும் இயந்திரங்களின் சத்தமும் எதிரொலிக்க தொடங்கும். கிராமத்தின் பெரும்பான்மையான மக்கள் இந்த குவாரிகளில் கூலி வேலை செய்துதான் தங்கள் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார்கள். அந்த தொழிலாளர்களுக்கு இடையே 33 வயதான ராகவும் தினமும் சூரியன் உதிப்பதற்கு முன்பே வேலைக்கு சென்று விடுவான். வெயில், தூசு மற்றும் வியர்வை அவனது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டன. ஆனால் அவனது முகத்தில் ஒருபோதும் எந்த புகாரும் தெரிந்ததில்லை. அவனது நேர்மை, அமைதியான குணம் மற்றும் உதவும் மனப்பான்மையால் கிராமத்தில் உள்ள அனைவரும் அவனை மதித்தனர். உதவி தேவைப்பட்டு அவனது கதவை தட்டும் எவரும் வெறும் கையோடு திரும்பி சென்றதில்லை. உழைக்கும் மனிதன் ஒருபோதும் ஏழையாக முடியாது, ஏனெனில் அவனிடம் சுயமரியாதை என்னும் மிகப்பெரிய செல்வம் இருக்கிறது என்பது ராகவின் நம்பிக்கையாக இருந்தது. ராகவின் மனைவி சந்தியா சிறுவயதிலிருந்தே படிப்பில் மிகவும் சுட்டியாக இருந்தாள். திருமணத்திற்கு பிறகும் அவள் தன் கனவை கைவிடவில்லை. அவள் ஓர் IAS அரசு அதிகாரியாகி தன் மாவட்டத்திற்கும் கிராமத்திற்கும் பெரிய அளவில் ஏதாவது நன்மை செய்ய விரும்பினாள். வீட்டின் நிதி நிலைமை நன்றாக இல்லை. இருப்பினும் ராகவ் ஒருபோதும் அவளது படிப்பை தடுக்கவில்லை. அவன் தன் சிறிய சிறிய ஆசைகளை தியாகம் செய்தான். புதிய துணிகள் வாங்குவதை நிறுத்தினான். பண்டிகை நாட்களில் கூட தனக்கென எதையும் வாங்கிக் கொள்ளவில்லை. சந்தியாவின் புத்தகங்கள், பயிற்சி மையம் மற்றும் தங்கும் செலவுகளை சமாளிப்பதற்காக கல்குவாரியில் கூடுதல் நேரம் வேலை செய்ய தொடங்கினான். சந்தியா எப்போதெல்லாம் படிப்பு குறித்து பயப்படுகிறாளோ அப்போதெல்லாம் ராகவ் புன்னகையுடன், கனவுகள் பெரிதாக இருக்கும்போது பாதையும் நீண்டதாகத்தான் இருக்கும், ஆனால் நிச்சயம் இலக்கை அடைய முடியும் என்று மட்டுமே கூறுவான். காலம் உருண்டோடியது. இறுதியாக சந்தியா தனது மேல் படிப்பு மற்றும் பயிற்சிக்காக டெல்லி செல்ல வேண்டிய அந்த நாளும் வந்தது. கிராமத்து ரயில் நிலையத்தில் வழி அனுப்பும் போது அவளது கண்கள் கலங்கின. அவள் ராகவின் கைகளை பிடித்து கொண்டு, நான் நிச்சயமாக திரும்பி வருவேன், அதுவரை எனக்காக காத்திருங்கள் என்றாள். ராகவ் எந்த கேள்வியும் கேட்காமல் புன்னகையுடன் தலையசைத்தான். அவன், நான் நீ திரும்ப வரும் தேதியை எண்ணிக்கொண்டிருக்க மாட்டேன், உன் வெற்றிக்காக மட்டுமே காத்திருப்பேன் என்றான். ரயில் மெதுவாக கிராமத்தை விட்டு விலகி சென்றது. ராகவ் வெகுநேரம் அந்த ரயிலையே பார்த்து கொண்டிருந்தான். அன்றைய தினத்திலிருந்து அவனது வாழ்க்கை முன்பு போல் இல்லை. ஆனால் அவனது நம்பிக்கையில் எந்த குறைவும் வரவில்லை. 8 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இந்த காலத்தில் கிராமத்தை சேர்ந்த பலர் ராகவிடம் இனி சந்தியா திரும்ப வரமாட்டாள் என்று எடுத்து சொன்னார்கள். சிலர் அவனை 2வது திருமணம் செய்து கொள்ள சொன்னார்கள். இன்னும் சிலரோ பெரிய அதிகாரியான பிறகு மக்கள் பழைய வாழ்க்கையை மறந்து விடுவார்கள் என்றார்கள். ராகவ் ஒவ்வொரு முறையும் அமைதியாக ஒரே ஒரு பதிலையே சொல்வான். எந்த உறவின் அடித்தளம் நம்பிக்கையில் அமைந்திருக்கிறதோ அதை வதந்திகளால் ஒருபோதும் உடைக்க முடியாது. அவன் யார் பேச்சையும் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் தினமும் காலையில் வழக்கம் போல் கோவிலுக்கு செல்வான். இறைவனிடம் சந்தியாவின் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்வான். பிறகு முழு மனதுடன் கல்குவாரியில் வேலை செய்ய புறப்பட்டு விடுவான். அவனிடம் நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. ஆனால் அந்த நம்பிக்கைதான் அவனது மிகப்பெரிய பலமாக மாறியிருந்தது. அங்கே பல ஆண்டுகளின் கடுமையான உழைப்பு, தொடர் தோல்விகளுடனான போராட்டம் மற்றும் எண்ணற்ற இரவுகளின் படிப்புக்கு பிறகு சந்தியா இறுதியாக தான் சிறுவயதில் கண்ட கனவை நனவாக்கினாள். அவள் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதிய மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டாள். பொறுப்பேற்பதற்கு முந்தைய நாள் மாவட்டத்தின் வரைபடத்தை தன் முன்னே வைத்தபோது அவளது பார்வை திடீரென்று அந்த கிராமத்தின் பெயரில் வந்து நின்றது. சில நொடிகள் அவளது கண்கள் கலங்கின. 8 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த அந்த நாள், ராகவின் புன்னகை மற்றும் அவனது மாறாத நம்பிக்கை என அனைத்தும் ஒரே நேரத்தில் நினைவுக்கு வந்தன. அவள் மெதுவாக வரைபடத்தின் மீது கையை வைத்து மனதிற்குள், ராகவ், நான் என் வாக்கை நிறைவேற்ற திரும்பி வந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டாள். இந்த வார்த்தைகள் சந்தியாவின் உதடுகளிலிருந்து மெதுவாக வெளிவந்தன. சில நொடிகள் அவள் அதே வரைபடத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு முன்னால் கோப்புகள் வைக்கப்பட்டிருந்தன. அடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்த விவரங்களை வழங்க அதிகாரிகள் வெளியே காத்திருந்தார்கள். ஆனால் அவளது மனமோ 8 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டது. ராகவ் எவ்வாறு தினமும் காலையில் அவளுக்காக தேநீர் தயாரித்து கொடுப்பான், படிக்கும் நேரத்தில் வீட்டின் அனைத்து சிறிய பெரிய வேலைகளையும் தானே செய்து கொள்வான், வீட்டின் நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது என்பதை ஒருபோதும் அவளுக்கு உணர்த்த மாட்டான் என்பதெல்லாம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். கண்ணீரை துடைத்து கொண்டு தன்னை சமாளித்து கொண்டாள். அடுத்த நொடியே அதிகாரிகளை உள்ளே அழைத்தாள். மாவட்டத்தின் வளர்ச்சி பணிகள் குறித்த விவரங்களை கேட்க தொடங்கினாள்.
தான் அலுவலகத்தில் மட்டும் அமர்ந்து வேலை செய்யும் அதிகாரியாக இருக்கவில்லை என்றும் கிராமம் கிராமமாக சென்று மக்களின் உண்மையான பிரச்சனைகளை புரிந்து கொள்ள விரும்புவதாகவும் தெள்ள தெளிவாக கூறினாள். அதிகாரிகள் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களின் பட்டியலை அவளிடம் சமர்ப்பித்தனர். சந்தியா ஒவ்வொரு கிராமத்தை பற்றியும் கேட்டுக்கொண்டே வந்தாள். ஆனால் பட்டியலில் கன்னியாகுமரி பெயர் வந்ததும் அவளது விரல் அங்கேயே நின்று விட்டது. அவள் சாதாரண குரலில் இந்த கிராமத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்று கேட்டாள். அதற்கு ஓர் அதிகாரி, மேடம், அங்கே இன்றும் பெரும்பாலான மக்கள் கல் குவாரிகளில்தான் கூலி வேலை செய்கிறார்கள். சாலை மற்றும் கல்வியின் நிலை முந்தையதை விட மேம்பட்டுள்ளது. ஆனால் இன்னமும் நிறைய பணிகள் பாக்கி உள்ளன என்று கூறினர். இதை கேட்ட சந்தியா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். மாவட்டத்திற்கான தன் ஆய்வை கன்னியாகுமரி கிராமத்திலிருந்தே தொடங்க வேண்டும் என்று அவள் மனதிற்குள் தீர்மானித்து கொண்டாள். ஆனால் இந்த விஷயத்தை அவள் யாருக்கும் தெரிவிக்கவில்லை. அங்கே அதே நேரத்தில் கிராமத்தில் ராகவின் வாழ்க்கை எப்போதும் போல் வழக்கமாக சென்று கொண்டிருந்தது. அவன் வழக்கம் போல் அதிகாலை இருட்டோடி இருக்கும் போதே எழுந்து விட்டான். வீட்டின் சிறிய முற்றத்தை பெருக்கினான். துளசி செடிக்கு நீர் ஊற்றினான். பிறகு பழைய மரப்பெட்டியை திறந்து உட்கார்ந்தான். அந்த பெட்டியில் அவன் சந்தியாவின் சில நினைவுகளை பத்திரமாக சேமித்து வைத்திருந்தான். ஒரு பழைய நோட்டு புத்தகம், போட்டித் தேர்வுக்கான அனுமதி சீட்டு மற்றும் இருவரும் கிராமத்து குளக்கரையில் புன்னகைத்து கொண்டிருக்கும் ஒரு சிறிய புகைப்படம். ராகவ் அந்த புகைப்படத்தை கூர்ந்து கவனித்து புன்னகையுடன், இறைவா, அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று கூறினான். அவன் புகைப்படத்தை மீண்டும் உள்ளே வைத்தான். பெட்டியை மூடி தோளில் துண்டை போட்டுக்கொண்டு குவாரியை நோக்கி புறப்பட்டான். செல்லும் வழியில் கிராமத்து பெரியவர்கள் அவனுக்கு ஆசீர்வாதம் செய்தனர். குழந்தைகள் அவனுடன் சிறிது தூரம் நடந்து வந்தனர். பல மக்கள் அவனை தேநீர் அருந்த அழைத்தனர். ஆனால் அவன் எப்போதும் போல் புன்னகையுடன் மாலை திரும்பும் போது வருகிறேன் என்று கூறினான். குவாரியை அடைந்ததும் அவன் நேரத்தை வீணடிக்காமல் வேலையை தொடங்கினான். மாபெரும் பாறைகளின் மீது சுத்தியலின் அடி விழ விழ அந்த சத்தம் மலை முழுவதிலும் எதிரொலிக்க தொடங்கியது. தூசு பறந்து கொண்டிருந்தது. கடுமையான வெயில் அடித்தது. ஆனால் ராகவ் முழு மனதுடன் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனுடன் வேலை செய்யும் வயதான தொழிலாளி பைரவ் தாத்தா சிரித்து கொண்டே, ராகவ், உன்னுடைய உழைப்பை பார்த்தால் இந்த பாறைகளும் கூட உன்னை கண்டு பயப்படும் என்று தோன்றுகிறது என்றார். ராகவ் புன்னகைத்து, தாத்தா, பாறைகள் உடையாவிட்டால் வீட்டில் எப்படி அடுப்பு எரியும் என்றான். மதிய வேளையில் வெயில் இன்னும் கடுமையானது. தொழிலாளர்கள் சிறிது நேரம் நிழலில் அமர்ந்து உணவு சாப்பிட தொடங்கினார்கள். குவாரியின் உரிமையாளர் ராஜேஷும் அங்கு வந்தார். அவர் அனைவரிடமும் நலம் விசாரித்துவிட்டு ராகவின் அருகில் அமர்ந்தார். அவர், ராகவ், பல ஆண்டுகளாக உன்னை பார்க்கிறேன். நீ ஒருபோதும் யாரை பற்றியும் குறை கூறியதில்லை. வாழ்க்கை உனக்கு அநீதி இழைத்து விட்டது என்று உனக்கு எப்போதாவது தோன்றியிருக்கிறதா என்று கேட்டார். ராகவ் ரொட்டி துண்டை பிடித்தவாறே அமைதியான குரலில் பதிலளித்தான். இறைவன் உழைப்பதற்கான பலத்தை கொடுத்திருக்கும் போது நாம் குறை கூறக்கூடாது. முயற்சி செய்வதுதான் மனிதனின் வேலை. பாக்கியெல்லாம் மேலே இருப்பவனிடம் விட்டுவிட வேண்டும். ராஜேஷ் அவனது பேச்சை கேட்டு சிறிது நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். இந்த சாதாரண தொழிலாளிக்குள் ஒரு அசாதாரணமான பொறுமை மறைந்திருப்பதாக அவர் எப்போதும் நினைப்பது உண்டு. அப்போது கிராமத்து இளைஞன் ஒருவன் அங்கு வந்து, மாவட்டத்திற்கு புதிய ஆட்சியர் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர்கள் மிகவும் நேர்மையான அதிகாரி என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்றான். யாருக்கும் முன் அறிவிப்பு தராமல் திடீரென்று கிராமங்களை ஆய்வு செய்கிறாராம். இதை கேட்டதும் தொழிலாளர்கள் அனைவரும் தங்களுக்குள் விவாதிக்க தொடங்கினார்கள். ஆனால் ராகவ் இந்த விஷயத்தில் பெரிய கவனம் செலுத்தவில்லை. அவனுக்கு ஒவ்வொரு நாளின் மிகப்பெரிய பொறுப்பு தன் வேலையை நேர்மையாக செய்து முடிப்பது மட்டுமே. அங்கே மாவட்ட தலைமையகத்தில் சந்தியா மாலை தாமதமாகும் வரை அனைத்து துறைகளின் கூட்டத்தையும் நடத்தி முடித்தாள். வேலைகள் முடிந்ததும் அவள் தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள். மேஜையின் டிராயரை திறந்தாள். அங்கே ஒரு சிறிய துணிப்பை இருந்தது. அதை அவள் பல ஆண்டுகளாக தன்னுடன் வைத்திருந்தாள். அதை திறந்தபோது அதற்குள் ராகவின் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது. புகைப்படத்தை பார்த்ததும் அவளது முகத்தில் மெல்லிய புன்னகை அரும்பியது. ஆனால் அடுத்த கணமே அவளது கண்கள் கலங்கின. அவள் மெதுவாக, ராகவ், உன்னுடைய நம்பிக்கைதான் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. நீ என் கூட இல்லை என்றால் என்னால் இந்த இலக்கை அடைந்திருக்க முடியாது என்று மெல்லிய குரலில் கூறினாள். அவள் புகைப்படத்தை மீண்டும் உள்ளே வைத்துவிட்டு மறுநாள் நிகழ்ச்சிக்கான கோப்பை எடுத்தாள். அதிகாரிகள் பல கிராமங்களின் பெயர்களை எழுதியிருந்தனர். ஆனால் அவள் அனைத்திற்கும் மேலே தன் கையால் ஒரே ஒரு பெயரை மட்டும் எழுதினாள், கன்னியாகுமரி. பிறகு மறுநாள் காலையில் எந்தவித வரவேற்பு நிகழ்ச்சியுமின்றி முன் அறிவிப்பும் இல்லாமல் கிராமத்தில் நேரடி ஆய்வு நடத்தப்படும் என்று உத்தரவிட்டாள்.
மேடம் ஏன் முதலில் கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்தார் என்று எந்த அதிகாரியாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் யாரும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. சந்தியாவால் அன்றைய இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை. 8 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒவ்வொரு நினைவும் அவளது மனதிற்குள் மீண்டும் மீண்டும் வந்து போனது. மறுநாள் காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பே அரசு வாகனங்களின் அணிவகுப்பு மாவட்ட தலைமையகத்திலிருந்து புறப்பட்டது. மறுபுறம் ராகவும் வழக்கம்போல் தன் தோளில் சுத்தியலை சுமந்தபடி குவாரியை நோக்கி புறப்பட்டான். இன்றைய நாள் தன் வாழ்க்கையில் மிகச்சிறந்த திருப்பத்தை கொண்டுவரப் போகிறது என்ற எந்த யூகமும் அவனுக்கு இருக்கவில்லை. அவன் மலையின் சரிவில் நின்று கொண்டு முழு ஈடுபாட்டுடன் பாறையை உடைக்க தொடங்கினான். அதே நேரத்தில் பல கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளை நிற அரசு வாகனம் கிராமத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. முன்னணியில் சென்ற அந்த வாகனத்தின் ஜன்னல் வெளியே சந்தியா தன் கிராமத்தை நோக்கி செல்லும் சாலையையே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தாள். கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியிலும் அவளது இதய துடிப்பு அதிகரித்து கொண்டே இருந்தது. அதே சமயம் இன்னும் சில நிமிடங்களில் விதி 8 ஆண்டுகால பழைய அரைகுறை வாக்கை நிறைவேற்றப் போகிறது என்பதை அறியாமல் ராகவ் முற்றிலும் அமைதியாக வேலையில் மூழ்கியிருந்தான். ஏனெனில் அந்த கிராமத்தில் முதன்முறையாக மாவட்ட ஆட்சியரின் வருகை நிகழவிருந்தது. அரசு வாகனங்களின் அணிவகுப்பு கிராமத்தின் எல்லையை அடைந்ததும் கிராமம் முழுவதிலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பஞ்சாயத்து தலைவர், நில வருவாய் அதிகாரி மற்றும் பிற அதிகாரிகள் வரவேற்புக்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டனர். சந்தியா காரில் இருந்து இறங்கியதுமே தெள்ள தெளிவாக, எனக்கு எந்த வரவேற்பும் தேவையில்லை, முதலில் கிராமத்தையும் இங்குள்ள மக்களின் உண்மையான நிலைமையையும் எனக்கு காட்டுங்கள் என்றாள். அதிகாரிகள் அவளுக்கு பள்ளி, அங்கன்வாடி மற்றும் சாலைகளை காட்டத் தொடங்கினர். ஆனால் சந்தியாவின் பார்வையோ மீண்டும் மீண்டும் தொலைவில் இருந்த மலையின் பக்கமே சென்றது. அங்கே கல்குவாரிகள் தென்பட்டன. அதிக அளவிலான தொழிலாளர்கள் எங்கே வேலை செய்கிறார்கள் என்று அவள் கேட்டாள். அதிகாரிகள் குவாரியை நோக்கி காட்டினர். சந்தியா உடனே அங்கே செல்ல உத்தரவிட்டாள். சில நிமிடங்களிலேயே மொத்த வாகன அணிவகுப்பும் மலைப்பாதையின் வழியே குவாரியை நோக்கி நகரத் தொடங்கியது. அங்கே ராகவ் வழக்கம்போல் சுத்தியலை இயக்குவதில் மிகவும் தீவிரமாக இருந்ததால் அரசு வாகனங்கள் வருவதை கூட கவனிக்கவில்லை. அவனுடன் வேலை செய்யும் தொழிலாளர்கள் இன்று ஏன் இவ்வளவு பெரிய அதிகாரிகள் நேரடியாக குவாரி வரை வந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியமடைந்தனர். குவாரியை அடைந்ததும் சந்தியா தொழிலாளர்களிடம் ஒவ்வொருவராக பேச தொடங்கினாள். அவர்களின் கூலி, பாதுகாப்பு, குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் குறித்து விரிவாக கேட்டறிந்தாள். முதன்முறையாக ஒரு உயர் அதிகாரி தங்கள் பேச்சை இவ்வளவு கவனமாக கேட்பதை பார்த்து தொழிலாளர்கள் நெகிழ்ந்து போயினர். அப்போது அவளது பார்வை தூசியிலும் வியர்வையிலும் நனைந்திருந்த ஒரு தொழிலாளியின் மீது பட்டது. அவன் மற்றவர்களிடமிருந்து விலகி அமைதியாக தன் வேலையை செய்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் வயதின் கோடுகள் கூடியிருந்தன. ஆனால் அதே எளிமை, அதே அமைதியான குணம் மற்றும் அதே உழைப்பு தெளிவாக தெரிந்தது. சந்தியாவின் அடிகள் திடீரென நின்றன. அவளது கண்கள் கலங்கின. அவள் எதுவும் பேசாமல் மெதுவாக அவனை நோக்கி செல்ல தொடங்கினாள். மறுபுறம் ராகவ் சுத்தியலை கீழே வைத்துவிட்டு திரும்பி பார்த்தான். எதிரே மாவட்ட ஆட்சியர் சீருடையில் நின்று கொண்டிருந்த பெண்ணை பார்த்து மரியாதையுடன் நிமிர்ந்து நின்றான். அவன் தலை வணங்கி வணக்கம் என்றான். ஆனால் அடுத்த கணமே அவனது பார்வை அந்த முகத்தில் நிலைத்து நின்றது. சில நொடிகள் காலம் அப்படியே உறைந்து போனது போல் இருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தனர். ராகவின் கண்களில் ஆச்சரியம் நிறைந்திருந்தது. சந்தியாவின் கண்களில் இருந்தோ கண்ணீர் வழிய தொடங்கியது. அங்கே இருந்த அதிகாரிகளாலும் தொழிலாளர்களாலும் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சந்தியாவால் தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் மெதுவாக, ராகவ், என்னை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டாள். ராகவின் கண்களும் கலங்கின. அவனது உதடுகள் நடுங்கின. அவன் மிகவும் மெல்லிய குரலில், சந்தியா, நீ உண்மையிலேயே திரும்பி வந்து விட்டாயா என்றான். இதை கேட்டதும் சந்தியாவால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அவள் சுற்றியிருப்பவர்களை பற்றி பொருட்படுத்தாமல் ராகவின் முன்னால் கைகூப்பி நின்று, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை மறந்து போகவில்லை. ஆனால் படிப்பு, வேலை நியமனம், பொறுப்புகள் தொடர்ந்து கூடிக்கொண்டே இருந்தன. நான் பலமுறை திரும்பி வர விரும்பினேன் என்று அழுதாள். ஆனால் சூழ்நிலைகள் என்னை தடுத்து கொண்டே இருந்தன. இருந்தாலும் நான் உங்களை ஒரு நாள் கூட மறக்கவில்லை. இதை கேட்டதும் அங்கே இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். மாவட்டத்தின் புதிய ஆட்சியரும் கல் உடைக்கும் இந்த கூலி தொழிலாளியும் கணவன் மனைவி என்பதை யாருமே யூகித்திருக்கவில்லை. ராகவ் உடனே அவளது கூப்பிய கைகளை பிடித்து கொண்டு, சந்தியா, மன்னிப்பெல்லாம் கேட்காதே.
உன்னுடைய கனவுதான் என்னோட மிகப்பெரிய சந்தோஷம்னு நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நீ இந்த உயரத்துல இருக்கிறப்போ நான் காத்திருந்த காத்திருப்பு வெற்றியாகிவிட்டது என்றான். இந்த காட்சியை கண்டு குவாரியில் இருந்த ஒவ்வொருவரின் கண்களும் கலங்கின. கிராமத்து பெரியவர்கள், தொழிலாளர்கள், அதிகாரிகள் என அனைவரும் உணர்ச்சி வசப்பட்டு நின்று கொண்டிருந்தனர். பஞ்சாயத்து தலைவர் நடுங்கும் குரலில், மேடம், இவர் உண்மையிலேயே உங்களோட கணவரா என்று கேட்டார். சந்தியா பெருமையுடன் ராகவை பார்த்து, ஆமாம், இவர்தான் என் கணவர். இன்று நான் அமர்ந்திருக்கும் இந்த அரியணையின் உண்மையான அடித்தளத்தை இவர் தன் வியர்வையாலும் தியாகத்தாலும் அமைத்தார். இவர் வெயிலில் நின்று கல் உடைத்தார். ஆனால் ஒருபோதும் என் படிப்பை தடுக்கவில்லை. ராகவ் எனக்கு துணையாக நிற்கவில்லை என்றால் என்னால் இன்று இந்த நிலையை அடைந்திருக்கவே முடியாது என்றாள். இதை கேட்டதும் குவாரி முழுவதிலும் பலத்த கைத்தட்டல்கள் எதிரொலித்தன. பைரவ் தாத்தாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவர், ராகவ் போன்ற ஒரு மனிதனை இறைவன் எல்லார் வீட்டிற்கும் அனுப்பிவிட மாட்டான் என்று நாங்கள் எப்போதும் சொல்வோம். இன்று அவனுடைய உழைப்பிற்கான மரியாதையை இந்த மாவட்டமே பார்த்துவிட்டது என்றார். சந்தியா அங்கேயே அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தாள். குவாரியில் வேலை செய்யும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் உடனடியாக பாதுகாப்பு உபகரணங்கள், குடிநீர் வசதி மற்றும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட வேண்டும். இனி எந்த தொழிலாளியும் தன் உயிரை பணயம் வைத்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அவள் திட்டவட்டமாக கூறினாள். ராகவும் சந்தியாவும் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக ஒன்றாக இணைந்து கிராமத்தை நோக்கி நடக்க தொடங்கினார்கள். வழிநெடுகிலும் கிராம மக்கள் அவர்களுக்கு பின்னால் நடந்து வந்தார்கள். அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்கியது. கிராமத்து வீதிகள் கைத்தட்டல்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நிறைந்தன. ராகவ் இப்போது எப்போதும் போல எளிமையாகவும் பணிவாகவும் இருந்தான். அவன் சந்தியாவிடம், உன்னை நினைத்து எனக்கு எப்போதும் பெருமைதான், அது என்றும் இருக்கும் என்றான். சந்தியா புன்னகைத்தாள். ஆனால் அவளது கண்கள் மீண்டும் கூலமாயின. அவள், இனி எனக்கு வாழ கற்றுக் கொடுத்த இந்த கிராமத்தின் கடனை அடைப்பதுதான் என் முதல் பொறுப்பு என்றாள். கிராமத்தை அடைந்ததும் அன்றைய தினமே மாலையில் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டுமாறு உத்தரவிட்டாள். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட போகும் ஒரு முடிவு கிராமத்தின் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது என்பதையோ, வரும் ஆண்டுகளில் மக்கள் அந்த நாளை நினைவில் வைத்திருக்க போகிறார்கள் என்பதையோ யாருமே யூகித்திருக்கவில்லை. மாலை பொழுதடைந்ததுமே பஞ்சாயத்து அலுவலகம் மக்களால் நிரம்பி வழிந்தது. கிராமத்து பெரியவர்கள், பெண்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள் என அனைவரும், அதிகாரிகள் அனைவரும் அங்கே கூடியிருந்தனர். சந்தியா முதலில் கிராம மக்களிடம், இன்று நான் இங்கு மாவட்ட ஆட்சியராக வரவில்லை, இந்த கிராமத்தின் மகளாக வந்திருக்கிறேன் என்றாள். பிறகு அவள் ராகவை பார்த்து, தன் கனவுகளை விட என் கனவுகளுக்கு முன்னுரிமை அளித்த மனிதரை கௌரவிப்பதே என் முதல் கடமை என்று கூறினாள். அவள் அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்தாள். கிராமத்தின் பழுதடைந்த சாலைகள் 6 மாதங்களுக்குள் சீரமைக்கப்பட வேண்டும். குவாரியில் வேலை செய்யும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் காப்பீடு செய்யப்பட வேண்டும். குழந்தைகளுக்காக ஒரு மேல்நிலை பள்ளி திறக்கப்பட வேண்டும் மற்றும் கிராமத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட வேண்டும். அத்துடன் படிக்க விரும்பும் குடும்பத்து சிறுவர்களின் கல்வி உதவித்தொகைக்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமே ஏற்கும் என்றும் அறிவித்தாள். இதை கேட்டதும் பஞ்சாயத்து அலுவலகமே பலத்த கைத்தட்டல்களால் அதிர்ந்தது. ஒரு அரசு அதிகாரி உண்மையிலேயே தங்களின் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறார் என்பதை கிராம மக்கள் முதன்முறையாக உணர்ந்தார்கள். அடுத்த சில மாதங்களில் கிராமத்து முக சாயலே மாறத் தொடங்கியது. முன்பு மழைக்காலத்தில் சேரும் சகதியுமாக இருந்த பாதைகள் இருந்த இடத்தில் தரமான தார் சாலைகள் அமைக்கப்பட்டன. குவாரி தொழிலாளர்களுக்கு தலைக்கவசம், காலணிகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் கிடைக்க தொடங்கின. கிராமத்தில் முதல் முறையாக ஆம்புலன்ஸ் வசதி தொடங்கியது. பள்ளிக்கு புதிய ஆசிரியர்கள் வந்ததால் மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்தது. சந்தியா ஒவ்வொரு மாதமும் கிராமத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அனைத்து பணிகளையும் தானே நேரடியாக கண்காணித்தாள். மறுபுறம் ராகவ் தன் கூலி வேலையை கைவிட முற்றிலுமாக மறுத்துவிட்டான். கிராம மக்கள் அவனிடம், இப்போதுதான் உன் மனைவி ஆட்சியராகிவிட்டாரே, நீ ஏன் இன்னும் வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு ராகவ் புன்னகையுடன், உழைக்கும் கை ஒருபோதும் தாழ்ந்து போகாது, இந்த வேலைதான் என் அடையாளம் என்றான். அவனது இந்த வார்த்தைகள் மாவட்டம் முழுவதும் பரவின. மக்கள் அவனை பெருமதிப்புடன் பார்க்க தொடங்கினர். பல முக்கிய மனிதர்கள் அவனை சந்திக்க வந்தனர். ஆனால் அவனது நடத்தையில் சிறுதுளி கூட அகந்தை வரவில்லை. அவன் எப்போதும் போல எளிமையாகவே வாழ்ந்தான். கிராம மக்களுக்கு உதவி செய்ததுடன் ஏழை பிள்ளைகளின் படிப்பிற்கான செலவுகளையும் ஏற்க தொடங்கினான். சிறிது காலத்திற்கு பிறகு உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட அரசே ஒரு பெரிய பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்தது. மாவட்டத்தின் அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அங்கே திரண்டிருந்தனர்.
மேடையில் உரையாற்றிய சந்தியா, இன்று நான் அமர்ந்திருக்கும் இந்த அரியணைக்கு பின்னால் ஒரு தொழிலாளியின் தியாகம் இருக்கிறது. என் கணவர் ராகவ் தன் சுகபோகங்களை துறந்து எனக்கு படிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தரவில்லை என்றால் என்னால் ஒருபோதும் இந்த நிலையை அடைந்திருக்க முடியாது என்றாள். அவ்வாறு கூறிவிட்டு அவள் ராகவை மேடைக்கு அழைத்தாள். மைதானம் முழுவதும் கைத்தட்டல் சத்தத்தால் அதிர்ந்தது. சந்தியா தன் சொந்த கரங்களால் ராகவிற்கு பாராட்டு சான்றிதழை வழங்கி பொன்னாடை போர்த்தி மகுடம் சூட்டினாள். ராகவ் மயக்கை பிடித்து, நான் எந்த பெரிய காரியத்தையும் செய்யவில்லை. கணவன் மனைவி உறவு என்பது சமத்துவமும் நம்பிக்கையும் கொண்டது. குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் முன்னேறினால் முழு குடும்பமும் முன்னேறுகிறது. பெண் பிள்ளைகளையும் மருமகள்களையும் படிக்க வையுங்கள். ஏனெனில் அவர்களின் வெற்றி முழு சமுதாயத்தையும் முன்னோக்கி அழைத்து செல்லும். அவனது பேச்சை கேட்டு அங்கே இருந்த பலரின் கண்கள் கலங்கின. அன்றைய தினத்திற்கு பிறகு மாவட்டத்தைச் சேர்ந்த பல குடும்பங்கள் தங்கள் பெண் பிள்ளைகளின் படிப்பை நிறுத்தவே இல்லை. காலம் உருண்டோடியது. பார்க்கவே அந்த கிராமத்தின் அடையாளமும் முற்றிலும் மாறத் தொடங்கியது. எந்த கிராமம் ஒரு காலத்தில் வெறும் கல்குவாரிகளுக்காகவும் தொழிலாளர்களின் கடினமான வாழ்க்கைக்காகவும் மட்டுமே அறியப்பட்டதோ அதே கிராமம் இப்போது கல்வி, உழைப்பு மற்றும் புதிய கனவுகளுக்கான முன்மாதிரியாக மாறியிருந்தது. எந்த பாதைகளில் முன்பு கற்கள் நிறைந்த டிராக்டர்களும் தொழிலாளர்களின் நடமாட்டமும் மட்டுமே தென்பட்டதோ அதே பாதைகளில் இப்போது தினமும் காலையில் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்லும் குழந்தைகளின் கூட்டம் செல்ல தொடங்கியது. கிராமத்தை சேர்ந்த பல சிறுவர் சிறுமியர் போட்டி தேர்வுகளுக்கு தயாராக தொடங்கினர். முன்பு பெண் பிள்ளைகளின் கல்வியை சுமையாக கருதிய குடும்பங்கள் இப்போது அவர்களை நகரத்திற்கு அனுப்பி நல்ல கல்வியை வழங்க தொடங்கின. யாராவது அந்த பிள்ளைகளிடம் இவ்வளவு பெரிய கனவுகளை காண்பதற்கான ஊக்கம் எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டால் அவர்கள் பெருமிதத்துடன் புன்னகைத்து ராகவ் மற்றும் சந்தியாவின் பெயரை கூறுவார்கள். இருவரும் இணைந்து கிராமத்தில் ஒரு பெரிய நூலகத்தை கட்டினார்கள். அங்கே ஏழை மற்றும் உதவி தேவைப்படும் பிள்ளைகள் எந்த கட்டணமும் இன்றி படிக்க முடிந்தது. அங்கே போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள், செய்தித்தாள்கள் மற்றும் அமைதியான படிப்பு சூழல் ஆகியவை ஏற்படுத்தி தரப்பட்டன. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகவ் தானே நூலகத்திற்கு செல்வான். பிள்ளைகளுக்கு நடுவே அமர்ந்து உழைப்பு, நேர்மை, பொறுமை மற்றும் ஒருபோதும் விட்டு கொடுக்காத மனப்பான்மையின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்துரைப்பான். மறுபுறம் சந்தியாவும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிள்ளைகளை சந்திப்பாள். அவர்களிடம் தன் போராட்ட காலத்து நினைவுகளை பகிர்ந்து கொள்வாள். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நமது எண்ணங்கள் உறுதியாக இருந்தால் எந்த இலக்கும் தூரம் இல்லை என்று அவர்களுக்கு புரிய வைப்பாள். மெல்ல மெல்ல அந்த கிராமத்தின் பிம்பம் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதிலும் மாறத் தொடங்கியது. பிற கிராம மக்களும் அந்த கிராமத்தை ஒரு மாதிரி கிராமமாக பார்க்க தொடங்கினர். எந்த கிராமத்தில் ஒரு காலத்தில் இரவும் பகலும் வெறும் சுத்தியலின் சத்தம் மட்டுமே எதிரொலித்ததோ அங்கே இப்போது குழந்தைகளின் கனவுகளும் புத்தக பக்கங்களின் சலசலப்பும் ஒளிமயமான எதிர்கால நம்பிக்கையின் குரலும் கேட்கிறது என்று மக்கள் பேசிக்கொண்டனர். மாலை பொழுது சாயும் போது ராகவும் சந்தியாவும் கிராமத்து மலையின் மீது நின்று கொண்டு மறையும் சூரியனோடு சேர்த்து முழு கிராமத்தையும் பார்க்கும்போது அவர்களின் முகத்தில் ஆழமான மன நிறைவும் பெருமிதமான புன்னகையும் இருக்கும். 8 ஆண்டுகால காத்திருப்பு, போராட்டம், தியாகம் மற்றும் நம்பிக்கை ஆகியவை வீண் போகவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். பிறகு ஒரு நாள் அதே பழைய பாதையை கடந்து செல்லும் போது எங்கு சந்தியா தன் படிப்பிற்காக வழியனுப்பி வைக்கப்பட்டாலோ அங்கே இருவரும் சிறிது நேரம் நின்றனர். ராகவ் புன்னகையுடன், அன்று நான் உன்னுடைய கனவு நிறைவேற வேண்டும் என்று மட்டுமே நினைத்தேன். உன்னுடன் சேர்ந்து இந்த முழு கிராமமே மாறிவிடும் என்று நான் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை என்றான். சந்தியாவின் கண்கள் கலங்கின. அவள் ராகவின் கைகளை பிடித்து கொண்டு, என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை ஆட்சியரானது அல்ல, உன்னுடைய நம்பிக்கைக்கு உண்மையாய் இருந்ததுதான் என்றாள். இருவரும் கிராமத்தை நோக்கி பார்த்தனர். அங்கே குழந்தைகள் பள்ளியிலிருந்து திரும்பி கொண்டிருந்தனர். சாலையில் ஆம்புலன்ஸ் இயங்கிக் கொண்டிருந்தது. தொழிலாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தனர். காற்றில் நம்பிக்கை நிறைந்திருந்தது. மக்களின் முகத்தில் புன்னகை இருந்தது. அனைவரின் இதயத்திலும் ஒரே ஒரு கருத்துதான் இருந்தது. உண்மையான அன்பு ஒருபோதும் மற்றவரின் வளர்ச்சிக்கு தடையாய் இருப்பதில்லை. தியாகம், நம்பிக்கை மற்றும் துணை உண்மையானதாக இருந்தால் ஒரு சாதாரண தொழிலாளியின் கனவு கூட இந்த சமுதாயத்தின் தலையெழுத்தையே மாற்றிவிடும். நண்பர்களே, இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடம் என்னவென்றால், கஷ்டமான சூழ்நிலைகளில் நம் கைவிட்டு விலகாமல் நம்முடைய கனவுகளை தன் சொந்த கனவாக நினைத்து வாழ்பவனே உண்மையான வாழ்க்கை துணை.
தியாகம், நம்பிக்கை, பொறுமை மற்றும் உண்மையான அன்பு ஒருபோதும் வீண் போகாது. ஒரு உறவின் அடித்தளம் நம்பிக்கையில் அமைந்திருந்தால் காலம் எத்தனை சோதனைகளை தந்தாலும் ஒரு நாள் அந்த நம்பிக்கையே வெற்றி பெறும். அதேபோல் வெற்றி பெற்ற ஒரு மனிதன் தன் போராட்ட காலங்களையும் அதற்கு உறுதுணையாய் இருந்த மனிதர்களையும் ஒருபோதும் மறக்காமல் இருக்கும்போதுதான் மாமனிதன் ஆகிறான். இருப்பினும் இந்த கதையின் நோக்கம் ஒரு குறிப்பிட்ட நபரை போற்றுவது அல்ல, மாறாக நம்பிக்கை, தியாகம் மற்றும் உண்மையான உறவின் வலிமையை காட்டுவதுதான். வெற்றி என்பது ஒருபோதும் தனிநபருக்கு மட்டுமே கிடைப்பதில்லை. அதற்கு பின்னால் யாரோ ஒரு அன்பானவரின் தியாகமும் நம்பிக்கையும் போராட்டமும் மறைந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதே இதன் நோக்கம். எனவே உங்கள் கனவுகளை நனவாக்க தன் கனவுகளை தியாகம் செய்த மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் என்றும் மதிக்க மறக்காதீர்கள். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த காணொளியை லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற இதயத்தை தொடும் உண்மையான மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளை காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.